வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் உயிருடன் குவியலாக புதைக்கப்பட்ட மக்கள் இன்று எடுக்கப்பட உள்ள முக்கிய முடிவு. வெளிநாடொன்றில் 21 வயது இலங்கை மாணவன் குத்தி கொலை. தயார் நிலையில் தூக்குமேடை. 50 வருடங்களின் பின் மீண்டும் இலங்கையில் மரண தண்டனை. குப்பைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு. கீரிமலையில் மக்கள் எடுத்த நடவடிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச மாநாடு. முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல். நாடாளுமன்ற உணவு செலவு ரூபாய் 24 கோடி வெளியான அதிகாரப்பூர்வ அறிக்கை. முன்னாள் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படாத கோடிக்கணக்கான பணம். வெலிக்கடை சிறையில் பூஜித் கேமஸ்ரீ சிறைக்குள் நடப்பது என்ன? வெளியாகியுள்ள முக்கிய தகவல்கள். தேசிய வைத்தியசாலையை அண்டிய பகுதிகளில் அதிகரித்துள்ள குற்றச்செயல்கள். மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள விசாரணைகள். அரசு தரப்பு சாட்சியாக மாறி உண்மைகளை அம்பலப்படுத்திய ஜஹ்ரான் குழு உறுப்பினர். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் பதவியேற்பு. சீட்டெழுப்பு இலக்கங்களை பயன்படுத்தி பண மோசடிகள். பரவும் போலி தகவல்கள் தொடர்பில் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது. இந்த விடயத்தை பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். அத்துடன் குறிப்பாக மீட்கப்பட்ட எலும்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்றைய அகழ்வு பணியின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்ட 42 என்று இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு குவியல் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானில் 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவரால் கூர்மையான ஆயுதத்தால் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த சம்பவம் சிபா மாகாணத்தின் நாகரியாமா பகுதியில் உள்ள ஒரு இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 10:20 மணிக்கு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானில் கல்வி பயின்று வந்த இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொலையை அவருடன் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞன் ஒருவரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை அந்த நாட்டு காவல்துறை நடத்திய விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபரான 18 வயதுடைய இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடை பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலை உடன் தற்போது 2 மரண தண்டனை நிறைவேற்றுவோர் இணைக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் பணிக்காக தயார் நிலையில் உள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயற்படுத்தப்படக்கூடிய ஒரே தூக்குமேடை வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கீரிமலை புனித பூமியை அண்டிய பிரதேசத்தில் குப்பை கொட்டப்படுவதை நிறுத்த கோரி துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. கீரிமலை அண்டிய நல்லிணக்கபுரம் மக்கள் குடியிருப்பை அண்டிய பகுதியில் கடந்த 3 மாத காலத்துக்கு மேலாக பிரதேச சபை குப்பைகள் மற்றும் ஏனைய கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு நன்னீர் மாசடைதல் மற்றும் வளி மாசடைதல் என்பன ஏற்படுவதை சுட்டிக்காட்டி இந்த துண்டு பிரசுரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கான ஆதரவை திரட்டும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடல் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டுக்கான ஆதரவை திரட்டும் வகையில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை நாடாளுமன்றத்தின் உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்வதற்கான 24 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் புதிய வருடாந்த செயல்திறன் அறிக்கை இதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்வதற்கு பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை கொள்வனவு செய்வதற்கும் பல லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தப்படும் எரிவாயுக்காகவும் அதிகம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் பானங்களை வழங்கிய சேவை தடவைகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக உணவு மற்றும் பானங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட இலக்கான 7200 என்ற வரம்பை தாண்டி 10,670 தடவைகள்
சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மீளப்பெறப்படும் என்ற அடிப்படையில் ஒரு முன்னாள் பிரதமருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் வழங்கப்பட்ட பெருந்தொகை பணம் இதுவரை மீட்கப்படவில்லை. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2012 மற்றும் 2014 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மருத்துவ சிகிச்சை வசதிக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு முன்னாள் பிரதமருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் தொகை மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய தணிக்கை சட்டத்தின் பிரிவு 12(1) படி மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை ஆய்வின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. புதிய தூதுவரை கொழும்புக்கு வரவேற்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவை மேலும் பலப்படுத்துவதற்கும் அவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அதன்படி எரிக் மேயர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் அபிவிருத்தி லொத்தர் சபைகளின் சீட்டெழுப்பெண்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறும் மோசடி தொடர்பாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத சூதாட்டம் காரணமாக சமூகத்தில் பாரிய பேரழிவு உருவாகியுள்ளதாக தேசிய லொத்தர் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கோப் உபகுழு முன்னிலையில் 2 லொத்தர் சபைகளின் அதிகாரிகளும் அழைக்கப்பட்ட போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். தேசிய மற்றும் அபிவிருத்தி லொத்தர் சபைகளால் இரவு 7:30 மணிக்கு சீட்டெழுப்புகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஒரு மாதத்துக்கு தேவையான அனைத்து சீட்டெழுப்புகளும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு தினமும் வெளியிடப்படுவதாக போலி தகவல்களை மக்களிடையே பரப்பி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஒழுங்கமைப்பு ரீதியாக இந்த பண மோசடி செய்யப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருவருக்கும் சிறையில் எவ்வித சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஜித் ஜெயசுந்தரம் 33-176 என்ற கைது இலக்கத்திலும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ 3317 என்ற கைதி இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சிறை நிர்வாக நடவடிக்கைகள் கைதி இலக்கங்களின் அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை சூழல் குற்ற செயற்பாட்டாளர்களிடமிருந்து மீட்கப்படாத ஒரு வலயமாக மாறியுள்ளதால் வைத்தியசாலைக்கு வரும் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கும் பகுதியான நொரிஸ் கெனல் வீதியில் கடைகளுக்கு மத்தியில் ஒரு பொது கழிப்பறை அமைந்துள்ளது. இருப்பினும் இரவு 7 மணியின் பின்னர் குறித்த இடம் போதை கடுமையானவர்களின் புகலிடமாக மாறிவிடுகிறது. இந்த கழிப்பறை கொழும்பு மாநகர சபையால் நிர்வகிக்கப்பட்டாலும் இரவு வேளையில் எந்த ஒரு வெளிச்சமும் இருப்பதில்லை. இரவில் இருள் சூழ்ந்த பாதையால் பயணிக்கும் ஒரு அப்பாவி மனிதன் தன் ஆடை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள பெரும் பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கூர்மையான ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தல், பணம் பறித்தல், தாக்குதல் நடத்தல் ஆகியவை இந்த இடத்தில் தினமும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளுக்கு வரும் மனிதர்களை பயமுறுத்தி கப்பம் பெறுதல் மற்றும் வைத்தியசாலைகளில் வேலை செய்யும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிருக்கும் பாபா என்றழைக்கப்படும் போதைப்பொருள் வியாபாரி போலீஸ் அதிகாரி போல் நடித்து கப்பம் பெறுவதும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்குவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரதான வழக்கில் முறைப்பாட்டு தரப்பின் சாட்சிய விசாரணை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நவ்ஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான முக்கிய வழக்கின் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சஹ்ரான் காசிமின் தற்கொலை தாக்குதல் குழுவில் இருந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியுள்ளார். இந்த விசாரணையில் சஹ்ரான் குழுவைச் சேர்ந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியமை வழக்கில் ஒரு பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது. சஹ்ரான் காசிமின் குழுவோடு இருந்த காலகட்டத்தில் அவர் அவதானித்த பல ரகசியமான உண்மைகளை நீதிமன்றில் வாக்குமூலமாக வழங்கினார். சஹ்ரான் காசிம் யாருடைய தேவைக்காக செயற்பட்டார் என்பது போன்ற பல மர்மமான விடயங்கள் குறித்து அவர் தகவல்களை வெளியிட்டார். சில பிரதிவாதிகள் வழங்கிய வாக்குமூலங்கள் அவர்களால் சுயமாக வழங்கப்பட்டவை என்பது உண்மைத்தன்மை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் மெதுவாக நடந்த விசாரணை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு வருவதால் விரைவில் இதற்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருவருக்கும் சிறையில் எவ்வித சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஜித் ஜெயசுந்தரம் 33-176 என்ற கைதி இலக்கத்திலும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ
3317 என்ற கைதி இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சிறை நிர்வாக நடவடிக்கைகள் கைதி இலக்கங்களின் அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மீளப்பெறப்படும் என்ற அடிப்படையில் ஒரு முன்னாள் பிரதமருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் வழங்கப்பட்ட பெருந்தொகை பணம் இதுவரை மீட்கப்படவில்லை. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டு சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2012 மற்றும் 2014 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மருத்துவ சிகிச்சை வசதிக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு முன்னாள் பிரதமருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் தொகை மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய தணிக்கை சட்டத்தின் பிரிவு 12(1) படி மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை ஆய்வின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடையை பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலை உடன் தற்போது 2 மரண தண்டனை நிறைவேற்றுவோர் இணைக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் பணிக்காக தயார் நிலையில் உள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயற்படுத்தப்படக்கூடிய ஒரே தூக்குமேடை வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை சூழல் குற்ற செயற்பாட்டாளர்களிடமிருந்து மீட்கப்படாத ஒரு வலயமாக மாறியுள்ளதால் வைத்தியசாலைக்கு வரும் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கும் பகுதியான நொரிஸ் கெனல் வீதியில் கடைகளுக்கு மத்தியில் ஒரு பொது கழிப்பறை அமைந்துள்ளது. இருப்பினும் இரவு 7 மணியின் பின்னர் குறித்த இடம் போதை கடுமையானவர்களின் புகலிடமாக மாறிவிடுகிறது. இந்த கழிப்பறை கொழும்பு மாநகர சபையால் நிர்வகிக்கப்பட்டாலும் இரவு வேளையில் எந்த ஒரு வெளிச்சமும் இருப்பதில்லை. இரவில் இருள் சூழ்ந்த பாதையால் பயணிக்கும் ஒரு அப்பாவி மனிதன் தன் ஆடை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள பெரும் பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கூர்மையான ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தல், பணம் பறித்தல், தாக்குதல் நடத்தல் ஆகியவை இந்த இடத்தில் தினமும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளுக்கு வரும் மனிதர்களை பயமுறுத்தி கப்பம் பெறுதல் மற்றும் வைத்தியசாலைகளில் வேலை செய்யும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிருக்கும் பாபா என்றழைக்கப்படும் போதைப்பொருள் வியாபாரி போலீஸ் அதிகாரி போல் நடித்து கப்பம் பெறுவதும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்குவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரதான வழக்கில் முறைப்பாட்டு தரப்பின் சாட்சிய விசாரணை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நவ்பர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான முக்கிய வழக்கின் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சஹ்ரான் காசிமின் தற்கொலை தாக்குதல் குழுவில் இருந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியுள்ளார். இந்த விசாரணையில் சஹ்ரான் குழுவைச் சேர்ந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியமை வழக்கில் ஒரு பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது. சஹ்ரான் காசிமின் குழுவோடு இருந்த காலகட்டத்தில் அவர் அவதானித்த பல ரகசியமான உண்மைகளை நீதிமன்றில் வாக்குமூலமாக வழங்கினார். சஹ்ரான் காசிம் யாருடைய தேவைக்காக செயற்பட்டார் என்பது போன்ற பல மர்மமான விடயங்கள் குறித்து அவர் தகவல்களை வெளியிட்டார். சில பிரதிவாதிகள் வழங்கிய வாக்குமூலங்கள் அவர்களால் சுயமாக வழங்கப்பட்டவை என்பது உண்மைத்தன்மை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் மெதுவாக நடந்த விசாரணை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு வருவதால் விரைவில் இதற்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.